அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைடேங்கிறதுனால நான் சிக்கனை வச்சு இன்றைக்கி ஹைதராபாத் சிக்கன் கிரேவி தான் நான் செய்ய போகிறேன். வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பவுலில் 1/2 kg சிக்கனை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மசாலா கொடுத்து நம்ம ஊற வச்சு செய்ய போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 1 kgனால் நீங்கள் ரெட்டிப்பாக்கிக்கோங்க. இப்போ 1/4 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு, தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன், நான் காட்ட மறந்துட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லா கறியிலையும் ஸ்ப்ரெட் பண்ணி படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நம்ம கறியில் நல்லா இந்த மாதிரி மசாலா ஊறுனா தான் நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் 1/2 hour வந்து இதை நான் ஊற வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ வாங்க நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அன்னாசி முட்டு 2 பட்டையை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ வந்து ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். புதுசாக கட் பண்ண 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். கலர் நல்லா பிங்க் கலர் வந்ததுக்கப்புறம் நான் 3 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா சுண்டி நல்லா வதங்கி வந்துருச்சு கெட்டியாக. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் 1/2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நான் 1/2 kg சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அந்த குவான்டிட்டிக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க நீங்கள். இப்போ மூடி போட்டு மூடுவோம். இப்போ வந்து சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி விடும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் அதை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடுங்க மீடியமான ஃப்ளேம்லேயே. இப்போ பாருங்கள், அதுலேருந்தே நல்லா கறியிலேருந்தே தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.